அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஸ்ப்ளிட் ஏசி நான் இன்வெர்டர் மாடலில் வந்து இன்டோர் மற்றும் அவுட்டோர் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து ஃபீல்டு கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், அவுட்டோரில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு முழு விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸ்ப்ளிட் ஏசியுடைய நான் இன்வெர்டர் மாடல் எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து டைப் 1 வந்து உங்களுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். டைப் 2 அதுக்கடுத்து உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுலேருந்து 3 கோர் கார்டு வயர் வந்து ஸ்டெபிலைசருக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். நான் இதில் வந்து ஃபேஸு நியூட்ரல் எர்த்துன்னு தனித்தனியாக சொல்லலை. வரக்கூடிய பவர் சப்ளை அந்த மெட்டல் சாக்கெட்லேருந்து நேராக வோல்டேஜ் ஸ்டெபிலைசருக்கு வருது. அதுக்கு தான் நான் RMR கொடுத்துருக்கேன். அந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா இன்டோருக்கு சப்ளை போகும். இன்டோருக்கு நீங்கள் கூல் மோடு போட்டு ரன் பண்ணிங்கன்னா 230 வோல்ட் பவர் சப்ளை வந்து அவுட்டோருக்கு ரீச் ஆகும். டைப் 1 உடைய போர்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 2 போர்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரிலே ஆன் ஆனது தான் அவுட்டோருக்கு வந்து ஃபேஸ் வந்து போகும். அப்போ அவுட்டோரில் வந்து நமக்கு கம்ப்ரஸர் ஃபேனில் ரன் ஆகும். நான் இந்த போர்டை பற்றி முழுமையாக பேசலை, அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இன்கமிங் கனெக்டர்ஸை பாருங்களேன். L1 இது வந்து இந்த எர்த் வயர், இது N1. ஸோ இந்த L1ல் வந்து இன்கமிங் ஃபேஸை கொடுக்குறோம். வரக்கூடிய எர்த் வயர் இங்கே கொடுத்துடணும், நியூட்ரல் இங்கே கொடுத்துடணும். ஸோ இங்கே இன்கமிங் முடிஞ்சதுங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1ன்னு கொடுத்தது வந்து என்னென்னா இதில் தான் வந்து ஃபேஸ் வந்து வெளியே வரும். ஸோ அவுட் கோயிங் எங்கேருந்து எடுத்துக்குவாங்கன்னா ஃபேஸ் வயர் இங்கே, நியூட்ரல் வயர் இங்கே, எர்த் வயர் இங்கே கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டோருக்கு வந்து பவர் சப்ளை ரெடியாக இருக்கும். 1க்கு வந்து சப்ளை எப்போ வரும்னா நீங்கள் வந்து கூல் மோடு போட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணிங்கன்னா அப்போ தான் இந்த சப்ளை இங்கே வரும். இப்போ இதில் பாருங்களேன், இந்த ப்ரௌன் வயர் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இது இன்கமிங் ஃபேஸ், அப்புறம் இன்கமிங் நியூட்ரல். எடுத்து உங்களுக்கு தெரியும் எங்கே கொடுப்போம். அந்த முதல்ல நியூட்ரலை பாருங்களேன். நியூட்ரல் வந்து ப்ளூ கலர் வயர். இந்த பாருங்கள், ப்ளூ கலர் வயர் வந்து நேராக போர்டுக்கு போயிடுச்சு. சரி, ஃபேஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஃபேஸ் ப்ரௌன் கலர் வயர். இந்த பாருங்கள், ரிலேயில் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கொடுக்கும்போது ரிலேயுடைய அந்த பாட்டம் லெக்கில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் சர்க்யூட்டுக்கு வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி போகிறதுக்கு போய்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கூல் மோடு ஆன் பண்ணிங்கன்னா வந்து இந்த ரிலே ஆன் ஆகி இங்கே இருக்கிற ப்ரௌனில் நிற்கக்கூடிய அந்த ஃபேஸ் லைன் வந்து இந்த பிளாக்குக்கு ஜம்ப் ஆகி இங்கே 1ங்கிற நம்பரில் வந்துட்டு நம்மளுக்கு நேராக அவுட்டோருக்கு வரும். ஸோ கம்ப்ரஸர் ஆன் பண்ணக்கூடிய அந்த ரிலே எலக்ட்ரானிக் போர்டில் இருக்கும். இதில் என்ன ஒரு சின்னதுன்னா, இந்த ரிலேயில் ஏதாவது ஒரு பழுதோ எதாக இருந்தாலும் இந்த போர்டில் வந்து டீசால்டரிங் பண்ணி இந்த ரிலேவே கழட்ட வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகி லூஸ் கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு எரிஞ்சு போகிறதுக்கோ இல்லாட்டி சிறிய தீ விபத்துகள் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சில கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த ரிலே வந்து போர்டில் வைக்காமல் கான்டாக்டர் மாதிரி வச்சு வெளியில் வச்சுறாங்க. அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து இன்னொரு கம்பெனியுடைய போர்டு பார்த்தீங்களா. இதுதான் இந்த கம்ப்ரஸருடைய ரிலே. அடுத்து அவுட்டோரில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு டிராயிங் மூலமாக டெவலப் பண்ண போகிறோம். வாங்க. இந்த வயரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டரு, கம்ப்ரஸருக்கு ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் தனியாகவும், கண்டென்சர் ஃபேனுக்கு ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் தனியாகவும் செப்பரேட்டு கெப்பாசிட்டரை வச்சு, இதனால் இந்த டிராயிங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. இப்போ இந்த வயரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வராது, டியூல் கெப்பாசிட்டரும்பாங்க. ஸோ கம்ப்ரஸருக்குரிய ரன்னிங் கெப்பாசிட்டரும் கண்டென்சர் ஃபேனும் உரிய ரன்னிங் கெப்பாசிட்டர் ரெண்டும் ஒரே கெப்பாசிட்டராக வரும்போது நம்மளுக்கு வயரிங் எப்படி இருக்கும், அந்த வயரிங் இங்கே பண்ணியிருக்கோம். அவுட்டோருடைய இன்புட் வரைக்கும் சேம் தான். அவுட்டோருக்குள்ளே கெப்பாசிட்டரை வச்சு 2 டைப். அதனால தான் டைப் A இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கேன், டைப் B டியூல் கெப்பாசிட்டர்னு போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதனுடைய ஃபுல் விளக்கத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. இன்டோர்லேருந்து நீங்கள் கூல் மோடு போட்டுட்டீங்க, ஃபேஸிங் நியூட்ரல் அந்த எர்த்து 3மே உங்களுக்கு அவுட்டோருக்கு ரீச் ஆகிடுது. ஸோ இது வந்து கம்ப்ரஸர், இது வந்து கண்டென்சர் ஃபேன். பிஎஸ்சி வயரிங் சொல்லுவோம். பிஎஸ்சிங்க வயரிங்கிறது பெர்மனன்ட் ஸ்ப்ளிட் கெப்பாசிட்டர். அந்த வயரிங் தான் இந்த கம்ப்ரஸரில் இருக்குது. இந்த ஃபேனுக்கும் அதே வயரிங் தான். இதில் வந்து ரிலே எதுவுமே வராது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வயரிங் இது. ஒரே ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கும். நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கொடுத்துருக்கேன், ஃபேஸுக்கு வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும், நான் எக்னாமிக் மாதிரி பேசுனது தான், ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த சிஸ்டம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணும். நியூட்ரல் வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸருக்கு சிக்கு ஒன்று போகணும், அதே மாதிரி ஃபேனுக்கு ஒன்று சி ஒன்று போகணும். அது முடிஞ்சது நியூட்ரல். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கு வந்து எப்பவுமே டைரெக்டாக கொடுக்கணும். நான் வந்து இந்த கெப்பாசிட்டர் இன்புட்டில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் ஃபேஸை நான் டைரெக்டாக ரன்னிங் கொடுத்துட்டேன். ஃபேஸ் போயிடுச்சுங்களா. இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஒரு ஃபேஸ் லைன் வேணும். அந்த லைன் தான் இந்த லைன் கொடுத்துருக்கேன்.
அப்போ முடிஞ்சது. இப்போ கம்ப்ரஸருக்கு ஸ்டார்டிங் கொடுக்கணும். ஸ்டார்டிங் டெர்மினல் வந்து எப்பவுமே கெப்பாசிட்டருடைய அவுட்புட் தான் வந்து எஸ்ஸுக்கு போகும். கொடுத்துட்டோங்களா? அப்போ இந்த கம்ப்ரஸர் வயரிங் முடிஞ்சது. இப்போ ஃபேனுக்கு பாருங்கள், 2 வயர் வந்து கம்பெனிக்காரங்க இந்த ஃபேனில் தனியாக எடுத்து விட்ருப்பாங்க. அதில் வந்து நம்ம கெப்பாசிட்டரை மாட்டிட்டோம்னா வயரிங் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபேன் மோட்டருடைய வயர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ இதை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ட்ராயிங்கில் நீங்கள் பார்க்குறது வந்து டியூல் ரன்னிங் கெப்பாசிட்டர் பண்ணி அந்த வயரிங் எப்படி பண்ணுறோன்னு காமிச்சிருக்கோம். நம்ம வழக்கம் போல் நியூட்ரலில் வந்து கம்ப்ரஸருக்கு ஒரு சி, அதே மாதிரி ஃபேனுக்கு ஒரு சி கொடுத்துட்றோம். ஃபேஸ் எல்லாமே அதே சேம் தான். பட் இந்த ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணுறோம், இந்த டியூல் ரன்னிங் கெப்பாசிட்டரில் சிங்கிற இடத்துல கொடுத்துட்றோம். அங்கேருந்து தான் ஒரு லைன் வந்து கம்ப்ரஸருடைய ஆருக்கு ஒரு லைன் எடுத்திருப்போம். அதே மாதிரி கண்டென்சர் ஃபேனுக்கு வந்து 6 எடுத்திருக்கோம். முடிஞ்சதுங்களா? ஹெச்சுங்கிறது கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய எஸ்ஸுக்குரிய சப்ளை, அதுதான் அங்கே எஸ்ஸுக்கு டெர்மினல் கொடுத்தாச்சு. இந்த எஃப்ங்கிறது கண்டென்சர் ஃபேனுக்கு போகக்கூடிய ரன்னிங் கெப்பாசிட்டருடைய அவுட்புட்டு. ஸோ அதை எடுத்து நான் எஸ்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் டியூல் கெப்பாசிட்டருடைய வயரிங். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கெப்பாசிட்டரில் வந்து ஃபேனுக்கு மட்டும் கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட் எனக்கு வேல்யூ இல்லை, அது மட்டும் டிஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் எப்படி ஃபுல் கெப்பாசிட்டரே மாற்றணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாற்ற தேவையில்லை. அது என்ன எம்எஃப்டின்னு பாருங்கள். 2 எம்எஃப்டியா 2.5 எம்எஃப்டியான்னு பார்த்துட்டிங்கன்னா வெளியில் போய்ட்டு ஒரு கெப்பாசிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு 2 லெக்கோ இல்லை வயர் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு வயர் எடுத்து நீங்கள் சியில் ஃபிட் பண்ணுங்கள், இன்னொரு வயர் எடுத்து இந்த எஃப் பின்னுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டியூல் ரன்னிங் கெப்பாசிட்டரை தனித்தனியாகவும் பண்ண தெரியணும். அதே மாதிரி இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், தனித்தனியாக இருக்கக்கூடிய இதே நீங்கள் வந்து ஒரு டியூல் கெப்பாசிட்டர் கொடுத்தாங்கன்னா அதையும் உங்களுக்கு செய்ய தெரியணும். இப்போ சப்போஸ் இதில் டியூல் கெப்பாசிட்டர் கொடுத்துறான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல வந்து இந்த 4 வயரில் வந்து உங்களுக்கு எது காமன், எது ரன்னிங், எது ஸ்டார்டிங் தெரியணும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த டியூல் ரன்னிங் கெப்பாசிட்டரை வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாங்க, கரெக்டாக வயரிங் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆரையும் ஒரே தான் லிங்க் பண்ணி அது ஒரு சிங்கிள் ஆராக மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அந்த ஆரை எடுத்துகிட்டு வந்து இந்த சிங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்துடணும். எஸ்ஸை வந்து எஃப்ங்கிற இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. சி வழக்கம் போல் நீங்கள் வந்து நியூட்ரல் கொடுத்துக்கலாம். நம்ம அதுக்கடுத்து டைப் 2க்கு போகிறோம். ஸோ நான் டைப் 1ன்னு சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி, கம்பெனிக்காரங்க யாரும் இது டைப் 1 வயரிங் டைப் 2 வயரிங்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு முழுக்க டைப் 1 பற்றி உங்களுக்கு அனுபவம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வாங்க நம்ம டைப் 2 பற்றி பேசுவோம். இப்போ டைப் 2 உடைய வயரிங்கை வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இது பவர் பாயிண்ட்டு. பவர் பாயிண்ட்லேருந்து 230 வோல்ட்டு வோல்டேஜ் ஸ்டெபிளைசருக்கு ரீச் ஆகுது. ஸோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்லேருந்து 230 வோல்ட்டு வெளியே வர்றது நேராக அவுட்டோருக்கு ரீச் ஆகும். அவுட்டோர்லேருந்து ஒரு 230 வோல்ட்டு இன்டோருக்கு வரும். இன்டோர்லேருந்து ஒரு ஆன் ஃபேஸ் வந்து அவுட்டோருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இதனுடைய வயரிங்க்கு வந்துடுவோம். ஸோ இப்போ இந்த வயரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே டைப் 1ல் வந்து 2 வயரிங் காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல உங்களுக்கு 2 வயரிங் வரையலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்கும், அதனால் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு டியூல் கெப்பாசிட்டர் வயரிங் மட்டும் காமிச்சா போதும்னு சொல்லிட்டு தான் அந்த வயரிங்கை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த கனெக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த பாருங்கள் 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரம் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்லேருந்து வரக்கூடிய 230 வோல்ட்டு இந்த பாயிண்டில் கொடுக்குறோம். அதுலேருந்து லிங்க் பண்ணி ஒரு நியூட்ரல் லிங்க் பண்ணி ஃபேஸ் லிங்க் பண்ணி அது வந்து இன்டோருக்கு போகக்கூடிய கேபிள் இந்த இருக்குது பாருங்கள் மேலே, அந்த சப்ளை. அப்புறம் இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறது வந்து கான்டக்டர் ஆன் ஃபேஸ் ஃப்ரம் இன்டோர்லேருந்து வரும். ஸோ இதிலே உங்களுக்கு கனெக்டர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் க்ரீனில் வந்து கவர் பண்ணியிருக்கிறது வந்து கான்டாக்டர், அவுட்டோரில் வந்து ஒரு கான்டாக்டர் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து டைப் 2 உடைய கான்டாக்டர். இந்த கான்டாக்டரை பற்றி முழு காணொலி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கான்டாக்டர் நம்ம அவுட்டோரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா வந்து உங்களுக்கு லோடு எல்லாமே கான்டாக்டரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது லூஸ் கனெக்ஷன் வந்து ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தால் கூட அவுட்டோரோடு நின்றுடும். அதுபோக சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. இந்த காரணத்தினால டைப் 2ல் வந்து கான்டாக்டரை வெளியே வச்சு பண்ணுறாங்க. இந்த கான்டாக்டருடைய காயில் ஒரு எண்டு பாருங்கள், 230 வோல்ட் காயில் தான் கொடுப்பாங்க. அது வந்து நியூட்ரலில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இன்னொரு லைன் வந்து அந்த கான்டாக்டர் ஆன் ஃபேஸில் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு ஃபேஸ் வந்துச்சுன்னா அந்த கான்டாக்டர் ஆன் ஆகும். கான்ட்ராக்டர் ஆன் ஆகும்போது கான்ட்ராக்டர் இன்புட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸு அவுட்புட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகி இந்த டியூல் கெப்பாசிட்டி சிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும். அங்கேருந்து ஃபேஸ் வந்து கம்ப்ரஸருக்கு ஒரு ஆருக்கு ஒரு லைனு, கண்டென்சர் ஃபேனுக்கு ஒரு ஆருக்கு ஒரு லைன் போய் ரீச் ஆகிடும். அப்புறம் வழக்கம் போல் ஹெச்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து கம்ப்ரஸருடைய எஸ் டெர்மினலுக்கும், எஃப்லேருந்து வரக்கூடிய கெப்பாசிட்டர் அவுட்புட்டு வந்து ஃபேனுடைய எஸ்ஸுக்கு ரீச் ஆகிடும். அப்புறம் காமன்
வந்து நியூட்ரல் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபேனுக்கு ஒரு நியூட்ரல் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீன் ஒயர்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். கம்ப்ரஸருக்கு ஒரு எடுத்து, ஃபேனுக்கு ஒரு எடுத்து கொடுத்துருக்கோம். ட்ராயிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சார், நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா சில பேர் எனக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ஏசியை நாங்கள் வந்து கழட்டிட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிட்டு ஆன் பண்ணோம்னா இன்டோர் ஃபேன் ஓடுது, ஆனால் வெளியில் அவுட்டோர் கம்ப்ரஸர் மட்டும் ஆன் ஆகலை சார், என்னென்னு ஒன்று புரியலைன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஸ்டெபிலைசர்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் ஃபேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நியூட்ரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நியூட்ரல் கொடுக்கணும், ஃபேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ் கொடுக்கணும். சப்போஸ் ஃபேஸ் ஒத்துக்கு இங்கே கொடுத்துட்டு நியூட்ரல் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இன்டோர் வந்து ஒர்க் பண்ணும். இன்டோர் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கூல் மோடு போட்ட உடனே இந்த கான்டாக்டர் ஆன்லைனில் வந்து ஃபேஸ் வர்றதுக்கு போது நியூட்ரல் வந்துடும். அந்த மாதிரி நியூட்ரல் வந்துச்சுன்னா, ஏற்கனவே கான்டாக்டரில் நியூட்ரல் வந்திருக்கும், திருப்பி ஒரு நியூட்ரல் போச்சுன்னா அது கான்டாக்டர் ஆன் ஆகுமா? ஆன் ஆகாது. அதனால் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது வந்து இன்டோரில் வந்து கம்பெனிக்காரங்க எங்கே ஃபேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அங்கே ஃபேஸ் கொடுக்கணும். அந்த ஃபேஸ் நியூட்ரல் இடத்த மாற்றி நீங்கள் மாட்டிடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து டைப் 1க்கும் டைப் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டோரில் எப்படி அடையாளம் பண்ணுறது, அவுட்டோர் எப்படி அடையாளம் பார்க்குறது, அதுவே டைப் 2வாக இருந்தால் இன்டோர் எப்படி இருக்கும், அதனுடைய அவுட்டோரில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இங்கே வாங்க, டைப் 1ல் பார்த்தீங்கன்னா இன்டோரில் வந்து அந்த பேக்கிங்கை விட்டு எடுக்கிறீங்க, இல்லாட்டி இன்டோர் கூட பழைய இன்டோரை பார்க்குறீங்க. அந்த இன்டோர் கூட எப்போயுமே ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் வயர் வந்து கூடவே ஒரு வால் போல் சைடில் இருக்கும் இன்டோர் கூட. இங்கே வாங்க, டைப் 2 உடைய இன்டோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டோர் கூட வந்து எந்த வயருமே வராது, வெறும் இன்டோர் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்தாலும் நம்ம இன்டோரை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அவுட்டோரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவுட்டோரை வந்து இந்த சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 6 கனெக்டர் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 கனெக்டர் இருக்கும். அந்த மாதிரி 6 கனெக்டர் இருக்கும் அவுட்டோரில். அது போக அவுட்டோரில் வந்து ஒரு கான்டாக்டர் இருக்கும். இதெல்லாம் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு. டைப் 1 அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் தான் இருக்கும். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து மட்டும் தான் இருக்கும். இதுதான் பொதுவாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து ஹார்ட்வேருடைய சைஸ் வந்து பற்றி பேச போகிறோம். இதில் நீங்கள் இந்த ரீடிங்கை பாருங்களேன். 1.5 ஸ்கொயர் mm காப்பர் மல்டி ஸ்டாண்ட் வயர் வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். அதே மாதிரி 2.5 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம லோடு எடுக்கலாம். 4 ஸ்கொயர் mm அது வந்து 20 ஆம்ஸு அது வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ நார்மலாக நீங்கள் வந்து 2.5 ஸ்கொயர் mm 3 கோர் கார்டு வயர் போட்டாலே அது 1 டன்னாக இருந்தாலும் சரி 1.5 டன்னாக இருந்தாலும் சரி, தாராளமாக 2 டன்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 2.5 ஸ்கொயர் mm கார்டு வயர் 3 கோர் பண்ணாலே நம்மளுக்கு போதும். இப்போ டைப் 1ல் பார்த்தீங்கன்னா இன்டோர்லேருந்து அவுட்டோருக்கு போது பார்த்தீங்களா, இந்த வயர் வந்து கண்டிப்பாக 2.5 ஸ்கொயர் mm ஹை லோடு தாங்குற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 டன் ஏசி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போடுறீங்க, 10 மீட்ரு அதை விட கொஞ்சம் அதிகமாகலாம் போடுறீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாங்க, 4 ஸ்கொயர் mm செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வாங்க, இந்த ஸ்டெபிளைசரில் இருந்து அவுட்டோருக்கு போது பார்த்தீங்களா, அந்த வயர் வந்து கொஞ்சம் லோடு தாங்குற மாதிரி இருக்கணும். அது 2.5 ஸ்கொயர் mm. அப்புறம் இந்த 2 வயர் இருக்குது பாருங்கள், அவுட்டோர்லேருந்து இன்டோருக்கு வரக்கூடிய அந்த இன்டோருக்குரிய பவர் சப்ளை கார்டு வயர் வந்து நீங்கள் 1 ஸ்கொயர் mm கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து வந்து கான்டாக்டர் ஆன் ஃபேஸுக்கு வந்து இருக்குது. இதில் ஒரு 3 வயர் வரும், ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து ப்ளஸ் இந்த வயர். அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்டில் இந்த 4 வயரையும் சேர்த்து ஒரே கேபிளாக பண்ணிடுவாங்க. 4 கோர் 1 ஸ்கொயர் mm 4 கோர் காப்பர் கார்டு வயர் போட்டாலே நீங்கள் போதும், தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம லோடு கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இதை பற்றி எல்லாமே ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய பயிற்சி மையத்தில் நேரடியாக சேர்ந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி பெற விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மிக குறைந்த கட்டணத்தில் வந்து தரம் நிறைந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து படிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து கொடுக்கக்கூடிய பயிற்சியும் இருக்குது, பகுதி நேர பயிற்சியும் இருக்குது. அதை பற்றிய முழு விவரங்களை வந்து தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம். அதே மாதிரி பயிற்சி முடித்தவுடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றோம். அரசு திட்டம் வந்தவுடன் இலவச பயிற்சி திட்டத்தை பற்றி நாங்களே காணொலியில் உங்களுக்கு கொடுப்போம். அதிலே நீங்கள் வந்து பயிற்சி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பயிற்சி வகுப்புகளை மட்டும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதுபோல் அல்லது ஒரு காணொலி பதிவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளி அம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.